தக்காளி கூட வந்து தக்காளி கூட கொஞ்சம் புதினா தலை, மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி இன்னொரு சொல்லுங்க ரசத்துக்கு. ரசத்துக்குங்க தக்காளி, நாட்டு தக்காளிங்க. விரல் வச்சு சொல்லுங்க ஒரு கலருக்கும். ஆமாங்க. இதில் வந்து புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு அரைச்சி எல்லாம் சேர்த்தாச்சு. இயற்கை ரசம், அடுப்பே இல்லாத ரசம். இருங்க, கீழே அடுப்பு இருக்கான்னு பார்த்துக்குருவோம். கீழே அடுப்பு இருக்கான்னு பார்த்துக்குவோம். கீழே அடுப்பு இல்லை. இன்னொரு முறை சொல்லணுமா? சொல்லுங்க. புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை, இது மட்டும்தான் இருக்கு. அரைச்சி தக்காளியோடவே சேர்த்து அரைச்சிடறோம். மல்லித்தலை ரசத்துக்கு வீட்டில் அரைப்ப முடியல. என்னென்ன வைப்பீங்க? கருவேப்பிலை கொஞ்சம் வைப்பீங்க, அவ்வளோதானே? அவ்வளோதான், அதுதான் வச்சிருக்கோம். வேற எதுவும் இல்லை. அது அப்படியே மலைச்சாரல் மாதிரி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அப்படியே தூவி விடுங்க பார்ப்போம். பூண்டு வந்து தோலோட போட்டால் தானே ரசத்துக்கு நல்லா இருக்கும். ஆமாம் தானே? எங்க தோலோட இருக்கிறத காட்டுவோம். நல்லா கொலசப்பில் அப்படியே நீங்கள் அவ்வளோதான். பூண்டு தோலோட. ஓகே, தோலோட இருந்தால் தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும். இல்லை சும்மா அப்படியே பொடி பண்ணி நீங்கள் வீட்டில் எப்படி அரைப்பீங்க அதே மாதிரியா இருக்கும். ரசம் பெரும்பாலும் வீட்டில் பச்சையாக தான் வைப்போம். ஆமாம், அது பண்ணுறவங்களும் இருக்காங்க, எப்படி அழகாக மலைச்சாரல் மாதிரி தூரம் பாருங்க. எல்லாம் இப்படி அனுபவிச்சு செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். இது நாட்டு தக்காளிங்க, அதனால தக்காளி குறைவாக தான் போட்டு. நாட்டு தக்காளி தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுங்க. கரண்டியை கொடுங்க. கரண்டியை கொடுத்து கலக்குங்க. ரசம் எப்படி வாசம் வருதா? தம்பி எங்கே இந்த தடவை செய்யுங்க. தினமும் ஒன்று செஞ்சு சூப்பர், வெரி குட். சாப்பிடாமலே ரசம் சூப்பர்ன்ட்டுச்சு பிள்ளைங்க பூரா. வெரி குட். என்ன வாசத்திலேயே எவ்வளோ அழகாக இருக்குது. ரசத்துக்கு பெருங்காயப்பொடி போடுவீங்களா? பெருங்காயப்பொடி போடுவோம் தான். ஏதோ பெருங்காயப்பொடி எடுக்கிறோம், பெருங்காயப்பொடி போடுறோம். ரசம் இயற்கை ரசம் வச்சாச்சு. அடுப்பு இல்லாத ரசம். இதை அப்படியே சாப்பிட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை அப்படியே சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். பிரமாதம். தண்ணி எல்லாம் ஊற்றி ரசமெல்லாம் வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. அவல் சாப்பாட்டுக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா சோறு கொலையை வடித்து சமையல் சாப்பாட்டுக்கும் அதை வச்சுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துடலாம். மாஸ்டர் பாருங்கள், இப்போ டேஸ்ட்டு பார்க்குறாரு. உறிஞ்சிட்டாரு பாருங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. எப்படி இருக்குது ரசம்? டேஸ்ட்டே பார்க்காம சூப்பர். பாருங்கள், டம்ளர் வருது பாருங்கள். டம்ளர் வருது பாருங்கள். டம்ளர் வாங்கி கொடுங்க. டேஸ்ட்டுக்கு டம்ளர் வருது. டம்ளரில் ஊற்றி கொடுத்துடுங்க அவருக்கு. கொடுத்துடுங்க அவருக்கு. கொடுத்துடுங்க. குடிங்க. இதுக்கு வந்துட்டு குடிங்க. அஞ்சா கொஞ்சம் வேணுமா பக்கத்தில்? குடிக்கிறீங்களா? ரசம் மாதிரி இருக்கா இல்லையாவா? சரி, தெரியும். ஆகா குடிச்சு பாருங்க. அந்த ஆனந்தத்தை நீங்களும் அனுபவிங்க. முடிஞ்சு. கப்பை கவுத்துட்டாரு. அருமை. கப்பை கவுத்துட்டாரு. இனிமேல் இல்லை, அங்கே முடிஞ்சு. இனிமேல் ரசம் சாப்பாட்டுக்கு தான். வெரி குட். ஓகே, நேரடி பேச்சு வாங்க, நிறையா தெரிஞ்சுக்கலாம்.